மந்திரி என்ன சொன்னார்? அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அண்ணன் என்ன சொன்னார்? வந்தவர்களை வரவேற்பது நமது கடமை அல்லவா? ஆகையால் இங்க வெளியில வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அரமனைக்குள்ள போய் சாப்பிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால முதல்ல எங்களை தங்குமா மண்டபத்துல வச்சுட்டேன். அரமனைக்குள்ள கூட்டிட்டு போல அண்ணனுடைய உத்தரவு இல்லாம. இப்ப நாங்க என்ன தெரியுமா? சாப்பிடுறதுக்காக அரமனைக்குள்ள வர்றோம். அண்ணன் உள்ள போய் சொல்லிட்டாரு. சாப்பிடுறதுக்காக அரமனைக்குள்ள வர்றோம். நாங்க வந்தது சாப்பிடுறதுக்காக இல்ல, குழந்தைய பாக்குறதுக்காக. அதனால இப்ப சாப்பிடுற சாக்குல அரமனைக்குள்ள போறோம், அந்த 7 குழந்தைய பாக்குறோம். மகாராஜா இவங்களுக்கு திருமணமாகி வெகு காலங்கள் ஆகின்றது. சரி, இவங்களுக்கு குழந்தை இல்லை. சரி, இந்த 7 குழந்தை ஒரு குழந்தையை பார்த்தால் தானமா கட்டாலும் கேட்பார்கள். அதனால் இவர்கள் கண்ணுகளுக்கு தெரியாமல் குழந்தைகளை மறைத்து வைக்க வேண்டும். அதற்கு தகுந்த உபயம் தாங்கள் தான் சொல்ல வேண்டும். தகுந்த உபயம் சொல்ல வேண்டும் என்றால் நமது அரமனையில் இருக்கின்ற கோழி அடைக்கி பஞ்சாரம். ஆமா, இந்த கோழி அடைக்கி பஞ்சாரத்தில் 7 குழந்தைகளை மறைத்து வைத்து விடலாம். அண்ணவர்கள் என்னவென்று கேட்டால் கோழி என்று கூறிவிடலாம். குழந்தைகளை எங்கே என்று கேட்டால் 7 சொந்தக்காரர்கள் கொண்டு அழைத்து சென்று விட்டார் கூறிவிடலாமே. சரியான யோசனை செய்திருக்கிறார். இருந்த போதிலும் கண்ணை எம்மை காப்பது போல் காத்துக் கொண்டிருக்கிறேன் மக்களை. ஆகினாலே மகளை அழைத்து இந்த விவரத்தை சொல்லலாமே. அழைத்து வா. அந்த அளவன துணியோடு நீங்க 7 பேரும் சிறப்போடு ஆண்டவனுடைய அருளை பற்றி நீ சிறப்போடு வாழ தாயி. உன சித்தப்பா உனக்கெல்லாம் அறிய வாய்ப்பில்லை. காரணம் என்றால் 5 வயதில் என்னை பிரிந்து சென்று விட்டார். தாங்களை பார்க்க வேண்டும் வந்திருக்கிறார். பிரத்தியாருடைய கண்படக்கூடாது என்பதற்காக
அதற்காகத்தான் அரண்மனைக்கு அந்த புறத்திலே கோட்டை கட்டி அதை நந்தவனம் வைத்து யாரு கண்ணிலும் படாமல் உன்னை வளர்த்து வருகிறேன். அவர்களை கண்பட்டால் கூட தங்களுக்கு திருஷ்டி வந்துவிடும், நோய்பட்டு இருந்து விடுவீர்கள். ஆகினாலே ஒரு சின்ன யோசனை செய்திருக்கிறோம். ஒரு 3 மிக்க நாளைக்கு கோழி இருக்கிற பஞ்சாரத்திலே உங்களை அழைத்து வைத்திருக்கிறேன். ஆமாயா, கோழி பஞ்சாயத்துல முடி வச்சா மூச்சு தண்ணி போயிடாதா? ஐயா, அதுக்கு தகுந்த மாதிரி யோசனை செய்துதானே அழைப்பாங்க. அதனாலே சித்தப்பா போகிற வரையிலும் கொஞ்ச நேரம் இரு, அப்புறம் சரி. அப்படின்னா சரி. மந்திரி மந்திரி இப்படி வர்றியா? வந்த பொம்பளை பிள்ளைய உத்தரவு கேட்டுட்டேன். நீ என்ன செய்யறன்னா கோழி அடைக்கிற பஞ்சாரத்துல எப்படி அடைக்கிற? ஆமா. சாப்பிட கூட்டிட்டு போனேன். ஆமா, சாப்பிடுறதுக்காக நாங்க அங்கிருந்து இங்க வரல, குழந்தைய பாக்குறதுதான் வந்தோம். வந்தீங்க, ஆனா குழந்தை எல்லாமே ஒண்ணு கூட அரவணைக்குள்ள இல்லையே. 7 குழந்தை எங்க போய் ஒழிச்சு வச்சீங்க? 7 ஊர் சொந்தக்காரர்கள் 7 குழந்தை 7 ஊருக்கு அழைத்து சென்று விட்டார்கள். அரவணையில் ஒரு குழந்தை கூட இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? வந்தோம். குழந்தையெல்லாம் இங்கதான் இருக்கு. மன்னர்கிட்ட சொல்லி எப்படியாவது குழந்தைய காட்டுறோம், இல்லன்னா வாங்கி தரோம்னு சொன்னீங்க. குழந்தைய காட்டவும் இல்ல, வாங்கி தரவும் இல்ல. ஆக குழந்தைய எல்லாருக்கும் தெரியாம கொண்டு போய் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு கேட்டா ஊருக்கு போயிடுச்சுன்னு சொல்லணும்னு எங்க அண்ணன் சொன்னாரா? அப்படிலாம் கிடையாது. குழந்தை உண்மையாலுமே 7 சொந்தக்காரர் வந்து 7 குழந்தை அழைத்து சென்று விட்டார்கள். ஏய், ஒரு குழந்தை கூட அரமனை இல்லை. உண்மை சொல். உண்மையிலே அரமனையில குழந்தை எல்லாம் இல்லையா? இல்ல. ஏயா, எப்படியோ தெரியாம கொண்டு போய் ஒளிச்சு விட்டீங்க. இல்லையே, நாங்க குழந்தைய பார்க்கணும்னு வரோம். சரி, வந்தீங்க, சாப்பிட்டீங்க, கிளம்புங்க. சிலம்பாயி சிலம்பாயி, நான் வந்த விவரம் குழந்தையை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் நம்ம வந்த நேரம் எல்லா குழந்தையும் ஊருக்கு போயிருச்சான். சரி, பரவாயில்ல, இந்த தடவை போயிட்டு இன்னொரு தடவை வந்து குழந்தைய பாத்துக்கலாம். போயிட்டு வருவோமா? சென்று வருவோமா? சென்று வருவோம். என்ன அது இங்க வச்சிருக்க? இது நாங்க முதல்ல வரும்போது இல்லையே. வரும் பொழுது இந்த முல்லைவாயி எந்த பொருளுமே மூடி வைக்கல. இப்ப ஏதோ பொருளை மூடி வச்சிருக்கீங்க. நாங்க வரும்போது இது இல்ல. இது என்னது? இப்ப இது என்னது? இது என்னது? அது என்னது? அது ஒன்னது. அது என்ன? பஞ்சாச்சாரம். பஞ்சாச்சாரமா? கோழி இது கோழி குஞ்சு. கோழி குஞ்சா? உண்மையிலையா? ஆமா. அதுக்குள்ளையா? குஞ்சுன்னா என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். கோழியை பார்த்ததே இல்ல. என் பொண்டாட்டிக்கு குஞ்சுன்னா ரொம்ப பிடிக்கும். குஞ்சு இல்ல இன்னைக்கு. இப்ப நீ வந்து பாக்குற இன்னைக்கு தான் கோழியா இருக்கு. டேய், குஞ்சியா கோழி குஞ்சா வேறையா? கோழி குஞ்சு. குஞ்சு தானே? குஞ்சு தானே? ஆமா. என் பொண்டாட்டிக்கு காட்டுப்பா. குஞ்ச காட்டவா? டேய், கோழி குஞ்சரா? ஏய், குஞ்சு கோழி குஞ்சப்பா. காட்ட மாட்டேன். ஏப்பா, டேய் நீ அங்கே இல்லங்க, அங்கே இல்ல, உங்களை தான் கவனிக்கிறேன். இல்ல, நான் காட்ட மாட்டேன். உனக்கு சத்தியமா இல்லத, அத நானே சொல்றேன். நிச்சயமா உனக்கு சத்தியமா விடிந்தாலும் இல்லத. அதுதாங்க பிரச்சனை. அவங்க என்கிட்ட பேசுறதுக்கு என்ன பேசுறோம்னு தெரியாம நின்றுட்டு இருக்கேன். டேய், அதுக்குள்ள என்ன இருக்குது? ஒண்ணு இல்ல, இந்த கோழி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ என்னதான் முட்டிக்கிறத போட்டாலும் உனக்கு கிடைக்காது. நீ அதை பார்த்து ஆசைப்படாத. சொன்னாங்க, சொன்னதை கேளு. உள்ள என்ன இருக்குது? உள்ள கோழி தானே இருக்குது. அப்புறம் கோழியை வச்சுக்கிட்டு ஏன் இல்ல இல்லங்கிற? அது ஓடுனா விரட்டி பிடிச்சிக்க. அந்த கோழி யாருக்கு? ஒண்ணு நீ வருத்தப்படாத, உனக்கு நிச்சயமா கிடைக்காது. அதனால இப்ப வந்து நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உள்ள உண்மையை சொல்லு. உள்ள என்ன இருக்குது? உண்மையில கோழிதான் இருக்கு. டேய், நான் கிட்டத்துல போகும்போது உள்ளுக்குள்ள குழந்தை சத்தம் கேக்குது. அதாவதுங்க, ஆக நாங்க வந்திருக்கோம்னு தெரிஞ்ச உடனே இந்த குழந்தை எங்கள்கிட்ட காட்டக்கூடாதுங்கிறதுக்காக 7 குழந்தையும் இந்த பஞ்சாரத்துக்குள்ள உள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கிறீங்க, அதானே? அப்படி இல்ல ஏங்க, ஒரு குஞ்சு ஒரு கோழினா ஒரு சத்தம் தான் கேட்க. உள்ள இருக்குது 7 கோழி குஞ்சு இருக்கு. அப்ப 7 குழந்தையும் 7 கோழி குஞ்சு.
எப்படி சொல்ற? உள்ள எத்தனை கோழி இருக்குது? 7 கோழி. அப்ப 7 குழந்தை உள்ள கம்பி வச்சுக்கிட்டு 7 கோழிங்கிறது நீ. கோழி தாங்க. உண்மையை சொல். ஆமா. குழந்தை தானே இருக்கு. இல்ல. குழந்தை தானே. இல்ல. கோழி தானே. ஆமா. கோழி தானே. ஆமா. கோழி தானே. குழந்தை தானே. இல்லையா? கோழியா இருக்கு. குழந்தையா கோழியா? கோழியா குழந்தையா? கோழியா குழந்தையா? குழந்தையா கோழியா? குழந்தை கோழி கோழி குழந்தை கோழி குழந்தை குழந்தை. நீங்க வா. இறுதியாக கேட்கிறேன், உள்ளே இருப்பது என்ன? குழந்தைதானே? சத்தியமாக சொல்றேன். ஓ, குழந்தைதானே? இல்ல. குழந்தைதானே? இல்ல. கோழியா? ஆமா. கோழிதானே? கோழிதானே? ஆமா. குழந்தைதானே? இல்ல. குழந்தை இல்ல, கோழி. குழந்தைதானே? இல்ல. கோழிதானே? ஆமா. கோழிதானே? ஆமா. குழந்தைதானே? நீ பொறுத்து பொறுத்து பேசுற. நான் கேட்கிற மாதிரி ஒன்னால சொல்ல முடியுமா? சொல்லு. கோழிதான் இருக்குதுன்னு சொல்றீங்க, நான் கேட்கிற மாதிரி சொல்லணும். சொல்லு. அந்த அரிராமக்காரன் அழகமலையான் மீது ஆணையாக இந்த பஞ்சாரத்திற்குள் இருப்பதெல்லாம் கோழிதான், அப்படி சொல்லு பாப்போம். அந்த அழகமலை அரண்மனை பொதுவாக நிச்சயமாக சத்தியமாக பஞ்சாரத்தில் இருப்பது எல்லாமே கோழி கோழி கோழி. சிலம்பாயி உன் புருஷ கூட்டிய கிளம்பு. கிளம்பதான் போறோம் நாங்க. வந்திருப்பது யார் என்று அறியாமல் நீ என் மீது ஆணையாக பஞ்சாரத்திற்குள் இருப்பதெல்லாம் கோழிதான் என்று கூறுகின்றாய். அந்த அரிராமக்காரன் அழகமலையானே மாறு வேஷத்திலே மானிட பிறப்பாக வந்திருக்கின்றேன் என்பதை அறியாமல் அரிராமக்காரன் அழகமலையான் மீது ஆணையாக இந்த பஞ்சாரத்திற்குள் இருப்பதெல்லாம் கோழிதான் என்று கூறுகின்றாய். 7 குழந்தைகளை உள்ளே அடைத்து வைத்துக் கொண்டு கோழி என்று கூறிய காரணத்தினால் இந்த பஞ்சாரத்திற்குள் இருக்கின்ற 7 குழந்தைகளும் கோழியாக போக கடவாய், கோழியாக போக கடவாய், கோழியாக போக கடவாய். மகாராஜா, என்ன வந்த நேரத்திலே வரீங்க? வந்தவர்கள் சென்று விட்டார்களா? அடுப்பு போட்ட பாடு பெரும்பாடாகி போச்சுங்க. சரி, உடனடியா குழந்தையை திறந்து விடு. குழந்தையை பார்க்கல எனக்கு உயிர் மூச்சமே நின்று விடும் போல இருக்கிறது. எப்படியோ உன்னுடைய சாமர்த்தியம் உண்மையிலே ரொம்ப மெச்சரையா. என்ன வந்தவர்கள் எப்படியோ சாமர்த்தியமா அனுப்பிச்சு விட்டுருக்கிறியே, அது வரைக்கும் எனக்கு மிக 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 சந்தோஷம். யாரு இது? யாரு மந்திரி, நீ என்னை பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்ச? கோழியை திறந்து விடுனா, குழந்தைய திறந்து விடுனா கோழியை கொண்டு வந்து அப்பா பாரு அம்மா பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்க அது உங்க கண்ணு கோழியா தெரியுதா? என்னை பைத்தியக்காரன் நினைக்கிறியா நீ? உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது? கோழியா? இல்ல, இது சேவலுங்க. ஏய் முண்டம், வரேப்பா. சேவலா தெரியுதுங்க. ஆனா குழந்தைங்கப்பா. மகாராஜா, மகாராஜா என்ன என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. ஏனென்றால் வந்தவர்கள் குழந்தைகளை எங்கே என்று கேட்டார்கள். சரி, 7 ஊர் சொந்தக்காரர்கள் 7 குழந்தைகளை 7 ஊருக்கு அழைத்து சென்று விட்டார் என்று கூறினேன். சரி, அப்படி என்றால் பஞ்சாயத்தில் என்னவென்று கேட்டார்கள். கோழி கோழி என்று கூறினேன். கோழி என்றால் மந்திரி திறந்து விடுங்க, பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள். திறக்க மாட்டேன் என்றேன். அப்படி என்றால் அந்த அழகுமலை அறியாமல் பொதுவாக நிச்சயமாக சத்தியமாக உண்மையாக பஞ்சாயத்தில் கோழி என்று சத்தியம் கேட்டாங்க. மகாராஜா, நானும் பஞ்சாயத்தில் இருப்பதெல்லாம் கோழி கோழி என்று சத்தியம் செய்து கொடுத்தேன். அவர்கள் செல்லும் பொழுது 7 குழந்தைகளை மறைத்து வைத்து விட்டு கோழி கோழி என்று கூறுகிறாயே, இந்த 7 குழந்தைகளும் கோழியாக போகட்டும், கோழியாக போட்டு சாபம் என்று சென்று குழந்தைகளுக்கு சக்கரை அழகர் மலையான் மீது ஆணையிட்டு கூறினார்களா? அழகர் மலையானை அள்ளும் பகவான் 60 நாளிகையும் உன்னையே தஞ்சம் என்று நினைத்திருந்தேனே. 7 குழந்தை உயிரோடு இருக்கிறதே என்று மமதையோடு இருந்தேன். 7 குழந்தைகளும் உன்னை சாபத்தால் 7 கோழிகளாக போய்விட்டது. நீ கடவுளா இல்லை கல்லா? உன்னை கடவுள் நான் இனிமேல் நினைக்கவே மாட்டேன். கண்டவெல்லாம் கண்ணை கண்டாலும் கடவுள் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த உருவத்தில் தாங்களை காண்கிறேனே. நீ கடவுளை இல்லை, கடவுளை இல்லை, கடவுளை இல்லை, கடவுளை இல்லை. இறைவா, 7 குழந்தைகளும் 7 கோழிகளை சமைத்து விட்டு சென்றாயே. நீ என்ன கடவுளா? அதனும் அணைந்து கொண்டிருக்கிறேனே. எனக்கு கொடுத்த பரிசா இது? காலத்தை கேட்டு பதிலில்லை. போய் வளர்ந்தாய் கீழாடு
என் வல்லத்தி வேகருப்பா அழகா ஒன்னருவா ஆட்டுக்கு தண்ணி போட்டான் கருப்பு பழக்கு போட்டா அழகா ஒன்னருவா கருப்பா ஒன்னருவா நேக்கு ஒரு பூசையாகும். இந்த கருப்பு வரும்போது ஆடி ஆடி அசந்து வரும்போது எப்படி வரும்? அறுபடிக்கு ஒரு 5 ரூபாங்க. வாங்க வாங்க வாங்க, வெயிட்டா வாங்க.
7. இந்த 18ஆம் அடி கருப்பு விளையாடும் கருமா வெள்ளி புடி எருமா 18ஆம் அடி கருப்பு விளையாடும் கருப்பு முண்டி கருப்பு சங்கிலி கருப்பு மாகாளி கருப்பு முப்புளி கருப்பு வடநாட்டு கருப்பு தென்காட்டு கருப்பு கீகாட்டு கருப்பு மேகாட்டு கருப்பு இந்த 1008 பெயர்களிலே ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயரிலே காவல் தெய்வமாக கருப்பண்ணசாமியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் யார்? இந்த பூலோகத்திலே காவல் தெய்வமாக கருப்பண்ணசாமியாக எங்கிருந்து அவதாரம் எடுத்திருக்கின்றோம். முதலாக இந்த கருப்பண்ணசாமி எப்படி தோன்றி புலகரெல்லாம் காவல் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். 1008 பெயர்களிலே ஆங்காங்கே வைத்திருக்கின்றோம். நாங்கள் எங்கிருந்து பிறந்தவர்கள் விளக்கமாக எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முன்னொரு காலத்தில் பூலோகத்தில் இருந்து யாரொருவர் தவம் இருந்தாலும் தம்மை நோக்கி யாரொருவர் தவம் இருந்தாலும் அவன் நல்லவன் என்றும் பாராமல் கெட்டவன் என்றும் பாராமல் வரத்தை வாரி வாரி வழங்கி விடுவார் சிவபெருமானாகப்பட்டவர். அப்படி இருக்க பூலோகத்திலிருந்து பத்மாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரகுலத்தை சேர்ந்தவன் சிவபெருமான நோக்கி கடுந்தவம் வருகின்றான். சிவபெருமான
மீண்டும் அவனுக்கு காட்சி கொடுக்கின்றார். பக்தா, உனக்கு என்ன வர வேண்டும் கேள், தருகிறேன் என்று கூறுகின்றார். அப்பொழுது இந்த பத்மாசுரன் என்ன வரம் கேட்கின்றான்? சுவாமி, நான் யாருடைய தலையில் கை வைத்தாலும் சரி, அன்னவன் நெருப்பாக பற்றி எரிந்து விட வேண்டும். அந்த சக்தியை என்னுடைய கரங்களுக்கு கொடுக்க வேண்டும் இறைவா என்று வரம் கேட்கின்றான் பத்மாசுரன். உடனே அவனுடைய தலத்தை வைத்து சிவபெருமானன் அந்த வரத்தை கொடுத்து விடுகின்றார். பக்தா, உனக்கு அந்த வரத்தை கொடுத்து விட்டேன். நீ யாருடைய தலையில் கை வைத்தாலும் சரி, அன்னவன் நெருப்பாக பற்றி எரிந்து விடுவான். அந்த சக்தி உனக்கு வந்து விட்டது போ என்று வரம் கொடுத்து விட்டார் சிவபெருமான். அந்த வரத்தை பெற்றுக் கொண்ட பத்மாசுரன் என்ன செய்கிறான்? சுவாமி, நீங்கள் வரம் கொடுத்து விட்டீர்கள், ஆனால் நீங்கள் கொடுத்திருக்கின்ற வரம் பலிக்கிறதா என்பதை நான் சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் யாருடைய தலையிலாவது கை வைத்துத்தான் பார்க்க வேண்டும். நான் தவம் இருக்கின்ற இடமோ ஒரு வனாந்தரமான காடு. இந்த காட்டு பகுதியில் மனிதர்கள் நடமாட்டமே இல்லை. ஆக நான் யாருடைய தலையில் கை வைத்து பார்த்துக் கொள்வது? வேறு வழி இல்லை. உங்களுடைய தலையிலே கை வைத்து பார்த்து சோதித்து பார்த்துக் கொள்கிறேன் என்று வரம் கொடுத்த சிவபெருமானுடைய தலையிலே கை வைக்க ஆரம்பித்து விட்டான் பத்மாசுரன். சிவபெருமானுக்கு வரத்தை கொடுக்க தெரியும், ஆனால் அதை திரும்ப பெற தெரியாது. வேறு வழி இல்லை. அவனிடத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஓட ஆரம்பித்து விட்டார் சிவபெருமான். வரம் பெற்ற பத்மாசுரன் விடுவதாக இல்லை. நீ எங்கு சென்றாலும் சரி, உன் தலையில் கை வைத்து பார்க்காமல் விடமாட்டேன் என்று துரத்த ஆரம்பித்து விட்டான் பத்மாசுரன். சிவபெருமான் ஓடிக்கொண்டே இருக்கின்றார், பத்மாசுரன் துரத்தி கொண்டே இருக்கின்றார். இதை மகாவிஷ்ணு பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். தன்னுடைய மைத்துனர் சிவபெருமான் வரத்தை கொடுக்க தெரியாமல் கொடுத்து விட்டு அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கின்றார். அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி தான் ஒரு மோகினி பெண்ணாக வேடத்தை ஏற்கின்றார்கள். அதாவது கிருஷ்ண மோகினியாக வேடத்தை ஏற்று ஓடிக்கொண்டிருக்கின்ற சிவபெருமானை விட்டுவிட்டு துரத்தி கொண்டிருக்கின்ற பத்மாசுரனுக்கு முன்னால் சென்று நிற்கின்றார்கள் மகாவிஷ்ணு. இந்த பெண்ணை பார்த்தவுடன் பத்மாசுரன் தன்னையே மறந்து விட்டான். இந்த பூலோகத்திலே இப்படி ஒரு அழகான பெண்ணாக இருக்கின்றாளே, பெண்ணே, உன்னை நான் அடைய வேண்டும், என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறார். அப்பொழுது மோகினியாக இருந்த மகாவிஷ்ணு என்ன சொல்கிறார்கள்? என்னை நீ அடைய வேண்டும் என்றால் எங்காவது சென்று குளித்து விட்டு வர வேண்டும் என்று கூறுகின்றார். இதோ ஒரு நொடியில் குளித்து விட்டு வருகிறேன் என்று தண்ணீரை தேடி ஓட ஆரம்பித்து விட்டான் பத்மாசுரன். சிவபெருமானை மறந்து விட்டான். தண்ணீரை தேடி ஓடும் பொழுது மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இந்த பூலோகம் என்கிற தண்ணீரே இல்லாமல் செய்து விட்டார். ஒரு மாட்டு தளத்தில் மட்டும் சிறிய தண்ணீரை அவன் கண்ணுக்கு காட்டுகின்றார். அந்த மாட்டு தளத்தில் இருக்கின்ற தண்ணீரை பார்த்துவிட்டு மீண்டும் மோகினிடத்திலே வருகின்றான் பத்மாசுரன். பெண்ணே, உன்னை அடைய வேண்டும் என்பதற்காக குளிப்பதற்கு சென்றேன். எங்குமே தண்ணீர் கிடைக்கவில்லை. ஒரு மாட்டு தளத்தில் தான் தண்ணீர் இருக்கிறது. அதை வைத்து நான் எப்படி குளிப்பது என்று கேட்கிறான். அந்த மாட்டு தளத்தில் இருக்கின்ற தண்ணீரை உன் கைகளால் தொட்டு உன் தலையில் வைத்து விட்டு வந்தாலும் நீ குளித்ததாக அர்த்தம், உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மோகினியாக இருந்த மகாவிஷ்ணு சொல்லுகிறார்கள். உடனே மீண்டும் மெய்மறந்து ஓடுகின்றான் அந்த மாட்டு தளத்திற்கு. அந்த மாட்டு தளத்தில் இருந்த தண்ணீரை தன்னுடைய கைகளால் தொட்டு தன் தலையிலே வைக்கின்றான் பத்மாசுரன். சிவபெருமானிடத்திலே அவன் பெற்ற வரம் அவனுக்கே பலிக்கின்றது. அவன் தலையில் கை வைத்தவுடன் அவன் அங்கேயே நெருப்பாக பற்றி எரிந்து சாம்பலாகி விடுகின்றான். அன்னவனை நெருப்பாக நீத்துவிட்டு திரும்பி பார்க்கின்றார் மோகினியாக இருந்த மகாவிஷ்ணு. சிவபெருமான் அதுவரை ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை, ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றார். அவரையும் நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவசரத்திலே அந்த மோகினி ரூபத்தை மாற்றாமல் அதே மோகினி ரூபத்திலேயே சிவபெருமானுக்கு முன்னால் சென்று நிற்கின்றார்கள் மகாவிஷ்ணு. சிவபெருமான் மட்டுமல்ல விதிவிலக்கா, அவரும் இந்த பெண்ணை பார்த்தவுடன் சிவபெருமானும் தன்னை அறியாமல் மோகம் கொள்கிறார். ஆகா, இந்த பூலோகத்திலே இப்படி ஒரு அழகான பெண்ணாக இருக்கின்றாளே என்று அப்படி சிவபெருமான் மோகம் கொள்ளும் பொழுது அவருடைய இந்திரமானது தானாக வெளியாக அது இந்த பூமியிலே விழுந்து விட்டால் இந்த பூமியானது சொக்குநூறாக வெடித்து விடும் என்று எண்ணி மோகினியாக இருந்த மகாவிஷ்ணு தன்னுடைய 2 கைகளையும் ஏந்துகின்றார்கள். அந்த கைகளிலே அந்த இந்திரமானது விழுந்தவுடன் கைகளிலேயே 7 குழந்தைகளாக உருவெடுக்கின்றன. அப்படி கைகளிலே உருவாகிய காரணத்தினால் கையப்பன் என்றும் கையனார் என்றும் கருப்ப சாமிகள் என்றும் நாங்கள் உருவத்திருக்கின்றோம். கையப்பன் என்பது தற்சமயம் ஐயப்பனாகவும் கையனார் என்பது தற்சமயம் ஐயனாராகவும் கருப்ப சாமிகள் நாங்கள் இந்த பூலோகத்திலே காவலியமாக கருப்பண்ண சாமியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆக ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர்கள் நாங்கள், சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் உதயமாகியவர்கள் நாங்கள். இந்த பூலோகத்திலே காவல் தெய்வமாக கருப்பண்ணசாமியாக ஆங்காங்கே விளங்கிக் கொண்டிருக்கின்றோம் 1008 பேர்களிலே. அப்படி இருக்க அரிராமக்காரன் அழகமலையான் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார். பெரிய கருப்பா, ஓடி வர வேண்டுமடா என்று அழைப்பு கொடுத்திருந்தார். நானும் அங்கு சென்றிருந்தேன். அப்பொழுது என்னிடத்தில் என்ன சொன்னார்?
என்னுடைய இந்த அழகமலை காட்டிலே அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் என்னை நாடி வருகின்றார்கள். என்னை நாடி வருகின்ற பக்தவாடிகளை எல்லாம் இந்த அழகமலை காட்டிலே 18 திருடர்கள் அமர்ந்து கொண்டு வருகின்றவர்களை எல்லாம் அடித்து துன்புறுத்துகின்றார்கள், கொள்ளையடிக்கின்றார்கள், கொலை செய்கின்றார்கள், பெண்களுடைய கற்பை எல்லாம் சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள். என்னால் அந்த 18 திருடர்களையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கருப்பா, நீர்தான் அவனை அழிக்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டார் ஹரிராமக்காரன். உடனே நான் சென்று அந்த 18 திருடர்களையும் என்னுடைய வீச்சருவாளுக்கு பலியாக்கினேன். 18 திருடர்களையும் என்னுடைய வீச்சருவாளுக்கு பலியாக்கி 18 படிகளாக்கி வைத்து 18ஆம் படி பெரிய இருப்பன் என்ற நாமத்தில் விளங்கிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்க என்னை நாடி பக்தவாடிகள் எல்லாம் வருவார்கள். கருப்பா, 18ஆம் படி கருப்பா, எங்கள் வீட்டில் ஏவல் இருக்கிறது, பெள்ளி இருக்கிறது, சோனியம் இருக்கிறது, வப்பங்கிடப்பு இருக்கிறது, கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிறது. அந்த கஷ்ட நஷ்டங்களை தீர்க்க வேண்டும். ஏவல் பெள்ளி சோனியத்தை நல்ல கையிலெடுத்து தம்பி கையிலெடுத்து சென்னாயே முன்ன விட்டு தம்பி முன்ன விட்டு செல்வம் அண்ணா செல்வம்